விஜய் வந்து தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு, "காவேரி வந்து இந்த உலகத்தில இல்லையா? வந்து அப்போ ஆக்சிடென்ட்ல அவளும் வந்து இந்த உலகத்த விட்டு போயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து, "ஆமாப்பா, நான் தான் அப்பயே சொன்னேனே காவேரி இல்லன்னு. நான் ஏன்ப்பா உன்கிட்ட உண்மைய மறைக்க போறேன்?" அப்படின்ற மாரி தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. "அப்ப இது யார் தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ஃபோட்டோவ காட்டுறாரு. அத பார்த்து தாத்தா அதிர்ச்சி அடையிறாரு. கூடவே சித்தப்பாவும் சித்தியும் அதிர்ச்சி அடையிறாங்க. "விஜய், இந்த ஃபோட்டோ எப்படி உன்கிட்ட? இது முன்னாடி காவேரியோடதாப்பா?" அப்படின்னோனே, "இப்போ காவேரியோட மிஸ்ஸா இருக்கிறது யார் தெரியுமா? இந்த காவேரி தான். என் பொண்டாட்டி காவேரி தான். காவேரியோட மிஸ்ஸா இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடையிறாங்க. ஆமாம், இப்போ குழந்தை மிஸ்ஸுன்றாளே, இவ்வளோ பிரியமா இருக்காளே, அவ பெத்த தாயின்னு தெரியாம தான் பிரியமா இருக்கா. உண்மையிலே இதுதான் நடந்தது. காவேரி உயிரோடு இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு போய் சொன்னீங்க? என்ன நடந்தது? சொல்ல போறீயா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாரு விஜய். உடனே தாத்தா வந்து, "நான் சொல்லிடுறேன் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருப்பா, காவேரி உயிரோடு இருக்கிறது உண்மைதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டுட்டு செம்மையா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து, "இங்கே பாருப்பா, உன் நல்லதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி முதல்ல ஆக்சிடென்ட் ஆனது, அந்த ஆக்சிடென்ட்ல வந்து விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அடிபட்டது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் வந்து பாட்டி பார்த்துட்டு பாட்டி ஒரு முடிவுக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. "பாட்டி தான்ப்பா சொன்னா, விஜய் நல்லா இருக்கணும், குழந்தையும் நல்லா இருக்கணும்னா காவேரி குடும்பத்தை விட்டையும் காவேரி வீட்டையும் பிரிஞ்சு இருந்தால் தான் நல்லா இருப்பான்னு சொன்னாப்பா. அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முடிவு பண்ணோம். காவேரி குடும்பத்துக்கிட்ட நீ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி உன்கிட்ட காவேரி இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா" அப்படின்னு சொன்னோன்னா செம்மையா அதிர்ச்சி அடைகிறாரு. "ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிட்டீங்க? ஏன் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணீங்க? எல்லாரும் சேர்ந்து இந்த துரோகத்தை பண்ணுறதுக்கு பதில் என்னை ஒரே நடியாக அமுச்சிட்ருக்கலாமே மேலே. நான் நிம்மதியாக போயிட்டுருப்பேனே, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கதறாரு. "இவ்வளோ நாள் நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும்னு." "என்ன விஜய் இப்படி சொல்கிற? 5 வருஷமாக நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் காவேரி உன் கூட இல்லாதான்ப்பா. காலம் ஃபுல்லாக காவேரி இல்லைன்னா நீ நிம்மதியாக இருப்ப. அதனால தான் இப்படிலாம் நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்கிறாரு. "வாயை மூடுங்க. யார் சொன்னது இந்த 5 வருஷமாக நான் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்லிட்டு? ஒவ்வொரு நாளும் நரகத்து வேதனை அனுபவிச்சுட்ருக்கேன். தெரியுமா உங்கள் எல்லாருக்கும்? காவேரி இல்லாத இந்த வீட்லேயும் காவேரி இல்லாத என் வாழ்க்கையிலையும் நான் எப்படி அனுபவிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கவுங்களுக்கு வந்தால் தானே எல்லா வழியும் தெரியும். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள காவேரியும் விஜயும் பிரிச்சுட்டோம். அதனால் இப்போ பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். என் குழந்தை அம்மா இல்லாமல் எப்படி ஏங்குறா, அவளை பார்த்து பார்த்து எப்படி நான் வந்து கஷ்டப்படுறேன்ட்டு எனக்கு மட்டும் தானே தெரியும். உங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் நல்லா இருக்கேன்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் நல்லா இல்லை தாத்தா, நான் நல்லா இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்காரு, அழறாரு. அதை பார்த்துட்டு விஜய் அப்படின்னோடனே, "நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் நிம்மதியாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? காவேரியை தொலைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவள் ஃபோட்டோ ஒன்று வச்சு நைட்லலாம் அவள் கூடவே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நான் கற்பனையான ஒரு உலகத்தில் இருக்கேன். தெரியுமா உங்கள் எல்லாருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதெல்லாம் கேட்டு, "விஜய் சொன்னா கேளுப்பா, தாத்தாவை மன்னிச்சிருப்பா." "வேணாம் தாத்தா, நான் உலகத்திலேயே அதிகமாக மதிக்கிறது உங்களை மட்டும்தான் தாத்தா. பாட்டி இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா பாட்டிக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மட்டும்தான் யோசிப்பாங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இருந்ததில்ல. காவேரி கஷ்டப்படுவாளேன்னு அவங்க யோசிச்சதே கிடையாது. நான் கஷ்டப்படுவேன்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதே மாதிரி சித்தியும் சித்தப்பாவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரை பற்றியும் கவலை இல்லை அவங்களுக்கு. நான் நல்லா இருந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு எங்கள் சித்தியும் நினைப்பாங்க. எனக்கு அதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை என்றைக்குமே கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டீங்க. காவேரி உங்களுக்கு பேத்தி தானே தாத்தா. இப்போ வரைக்கும் தாத்தா தாத்தான்னு உங்கள் பின்னாடியே தானே தாத்தா தெரியுவா. உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா, எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா. தாத்தா தாத்தான்னு அப்படி தெரிஞ்ச ஒருத்தியை எப்படி தாத்தா அவளுக்கு துரோகம் செய்ய மனசு வந்துச்சு? நான் உங்களுக்கு பேரன்ல, அதே மாதிரி காவேரி உங்களுக்கு பேத்தி தானே தாத்தா. நாங்கள் 2 பேருமே உங்களுக்கு 2 கண்ணுங்கன்னு சொல்லுவீங்களே தாத்தா. இப்போது எனக்கு மட்டும் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி இப்படி நட்டாத்தில் விட்டுட்டீங்களே தாத்தா அப்படின்னோன்னா அப்படியே பார்க்குறாரு விஜய். அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்கள் செஞ்சது எல்லாமே போதும்" அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. விஜய் சொன்னா கேட்பா, "இப்போவே போகிறேன். என் காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். இனிமேட்டாவது என் காவேரியை நானும் சந்தோஷமாக இருக்க போகிறோன்னு." "விஜய், நீ போனாலும் காவேரி வரமாட்டாப்பா உன் கூட. ஏன்னா அவளுக்கு தான் எல்லாம் ஞாபகம் மறந்து போச்சே." "ஞாபகம் மறந்தா என்ன தாத்தா? நான் ஞாபகம் மறந்துட்டேனா என் காவேரியை அப்படியே விட்டுருவாளா? என்னை பார்த்துக்க மாட்டாளா? இந்த மாதிரி தான் என் காவேரி. நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னு எல்லாம் போய் சொல்லி அவளை ஏமாற்றுவாங்களா? எக்காரணம் கொண்டும் என் காவேரி என்னை விட்டுட்டு போக மாட்டா தாத்தா. என்னை அப்படி பார்த்துப்பா தாத்தா. அவளை நான் பார்த்துக்க வேணாமா தாத்தா? புருஷனோட கடமையை நான் செய்வேனாவா தாத்தா?" அப்படின்னு அப்படியே பார்க்குறாரு விஜய். "இங்கே பாருங்கள் தாத்தா, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், சித்தி சித்தப்பா தாத்தா 3 பேருக்குமே சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். என் மூஞ்சிலே முடிக்காதீங்க." விஜய் சொன்னா கேளுப்பான்னு தாத்தா அழறாரு. "போதும் தாத்தா, இவ்வளோ நாளாக உங்களை தாத்தான்னு கூப்பிட்டுதே நான் அசிங்கமாக நினைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிற தாத்தா.